ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் என்னுடைய சுப்ரபாத தரிசன அனுபவத்தை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாத திருமலை தரிசனத்திற்காக கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய தொலப்பா கார்டன்ஸ் ரூம் தான் 3 மாதத்திற்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தோம். ஏப்ரல் மாதத்திற்கான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் மார்ச் மாதம் லாஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணியிருந்தப்போ திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய சுப்ரபாதம் தரிசன டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். தொலப்பா கார்டன்ஸில் இருந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு நடந்து வர்றதுக்கு 3 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். ஸோ எங்களுக்கு பக்கத்துலேயே ரூம் இருந்தனால சுப்ரபாதம் சேவா டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டோம். ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 50 ரூபாய். ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். 2 டிக்கெட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் எந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் ஆன்லைனில் புக் பண்ணவங்களை தான் தரிசனத்திற்காக க்யூவில் அலோவ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் தான் ஆஃப்லைன் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை அலோவ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 4 மணின்னு நம்முடைய டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகியிருக்கும். ரிப்போர்ட்டிங் பிளேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள்னு போட்டிருப்பாங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் குங்குமார்ச்சனா கவுண்டர் இருக்கும். குங்குமார்ச்சனா கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். அங்கே ஆன்லைன் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. திருச்சானூர் கோவிலினுடைய சுப்ரபாதம் சேவாவிற்காக ஒரு நாளுக்கு 50 டிக்கெட்ஸ் ஆன்லைனில் கொடுப்பாங்க. இந்த சுப்ரபாதம் சேவா டிக்கெட்ஸ் ஆஃப்லைன்லேயும் தினமுமே கொடுக்குறாங்க. 50 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க ஒரு நாளுக்கு. இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்குறதாக இருந்தால் கேட் 3ல் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டரில் போய் வாங்கிக்கணும். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் மொபைல் அண்ட் லக்கேஜ் சரண்டர் பண்ணக்கூடிய அதே கேட் 3 டிக்கெட் கவுண்டரில் தான் சுப்ரபாதம் சேவா டிக்கெட்ஸ் காலையில் இஷ்யூ பண்ணுவாங்க. எங்களுக்கு 4 மணி ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்க. 3:45 நாங்கள் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த நேரத்தில் எந்த ஒரு கடையுமே திறந்திருக்காது. நீங்கள் தாயாருக்கு ஏதாவது பூ பழம் ஏதாவது வாங்கி கொடுக்க விருப்பப்படுறீங்களா, நீங்கள் முத நாளே வாங்கி வச்சுக்கோங்க. அதிகாலையில் எந்த ஒரு கடையுமே திறந்திருக்காது. நாங்கள் 3:45 மணிக்கு போயிருந்தோம். ஆனால் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி அங்கே க்யூ முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கோவில் ஓப்பன் பண்ண உடனே 5 லேடிஸை தான் கோவிலுக்குள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. க்யூவில் ஜென்ஸ் முன்னாடி நின்று இருந்தாலும் அவங்கள பின்னாடி போக சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 5 லேடிஸை வரிசையாக நிறுத்தி வச்சுருவாங்க. அவங்க தான் கோவிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே போவாங்க. ஸோ சுப்ரபாதம் சேவா தான் காலையில் முதல்ல நடக்கக்கூடிய சேவா என்பதனால சுப்ரபாதம் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்களில் 5 லேடிஸ் க்யூவில் முன்னாடி நிற்கக்கூடிய 5 லேடிஸை கோவிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு 5 லேடிஸ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், தாயாருக்காக கொடுக்கக்கூடிய பூ, மஞ்சள், குங்குமம், பழம் எந்த பொருளாக இருந்தாலும் தாயார்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த 5 லேடிஸ்லேயே ஃபஸ்ட்டு லேடியாக வந்தவங்க கொடுக்கக்கூடிய பொருள் தாயார்கிட்டே அப்படியே வச்சுடுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 4 லேடிஸ் கொடுக்கக்கூடிய பொருளை தாயார்கிட்ட வச்சுட்டு அவங்கக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே லேடிஸ் பின்னாடி நின்று இருந்தாலும் க்யூவில் போகிறப்போ முன்னாடி வர்றதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் தானே, 5 லேடிஸ்குள்ளே நம்ம போனால் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கிப்பாங்க, தாயாருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கக்கூடியது தான். ஸோ க்யூ மூவ் ஆகிறப்பவும் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அந்த ஃபேமிலியிலே 3 லேடிஸ் ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் நின்றனால நான் 4வது லேடியாக தான் அந்த க்யூவில் நின்று இருந்தேன். அப்போது எனக்கு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாமோ, வந்து முன்னாடி நின்று இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. க்யூவில் நிற்கிறப்போ எனக்கு இதே சிந்தனையாக தான் இருந்துச்சு. பட் எல்லாரும் வீட்டில் ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டனால அது ஒன்றுமே தவிர்க்க முடியாது. நம்ம நிறைய பேர் சேர்ந்து கோவிலுக்கு போகிறோம்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். ஸோ அதுபோல் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எந்த பூவும் குங்குமமும் எதுவும் எடுத்துகிட்டு போகலை. ஏன்னா முதல் நாள் திருமலையிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறப்போவே நைட் 9:30 மணி ஆகிடுச்சு. அப்போவே பூக்காரம்மா யாருமே திருச்சானூர் கோவில் பக்கத்தில் இல்லை. திருமலையிலே வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஏன்னா அவங்க நிறைய தட்டு நிறைய பூ வச்சுருந்தாங்க. பட் ஆல்ரெடி அது நைட் டைமில் மலர்ந்து இருந்துச்சு. நம்ம ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் காலையில் கொடுக்குறப்போ இந்த பூ இன்னும் கலர் மாறிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நான் அதை வாங்கிட்டு வரல.
க்யூவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்துட்டு வந்தோம். பட் எந்த கடையும் திறக்கலை, தெருவில் யாருமே இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம போய் க்யூலையாவது முன்னாடி நிற்கலாம் அப்படின்னு வந்து நின்னப்போ எங்களுக்கு முன்னாடி இருந்த ஃபேமிலியிலே 3 லேடிஸ் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு ஒரே கவலையாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருக்கலாமோ, திருமலையில் பார்த்த பூவையே மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. 5 லேடிஸ்குள்ளே நம்ம நிற்கிறோம், 5 லேடிஸ்கிட்ட இருந்து பொருட்கள் வாங்கிப்பாங்க, அது நம்மளால் கொடுக்க முடியலையே, 5 லேடிஸ்குள்ளே வந்து நின்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருந்துச்சு. எக்ஸாக்டாக 4:15 மணிக்கு கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் நோக்கி ஒரே ஒரு அர்ச்சகர் மட்டும் வந்தாங்க. அவங்க வர்றதை பார்த்த உடனே கோவில் முன்னாடி இருந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு நின்று ஃபஸ்ட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் கோவிலினுடைய மெயின் டோர் என்டர் பண்ணக்கூடிய சமயத்தில் நாங்கள் நின்றுட்டு இருந்த க்யூ முன்னாடியும் வந்து ஒரு லேடி போலீஸ் அஃபிஷியல் வந்து நின்றுட்டாங்க. எல்லா போலீஸ் அஃபிஷியல்கிட்டையும் வாக்கி டாக்கி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டோர் ஓப்பன் பண்ணுறப்போவும் அந்தந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் வாக்கி டாக்கியில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வாக்கி டாக்கியில் 4:20 படிக்காவாலி ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அஃபிஷியல் கோவிலினுடைய மெயின் டோர் ஓப்பன் பண்ணி அர்ச்சகர் போன உடனே அவங்களுக்கு பின்னாடியே ஒரு வெள்ளை பசுவை அழைச்சிட்டு 3 பேர் கூட வந்தாங்க. அதில் ஒருத்தர் தூக்கில் பால் வச்சுருந்தாங்க. அவங்களும் அர்ச்சகர் பின்னாடியே உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த மீன் டைமில் அந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து க்யூவில் 3 லேடிஸ் முன்னாடி இருந்தாங்க. அதற்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருந்த ஜென்ஸ் இருந்தாங்க. அதற்கப்புறம் நான் இருந்தேன். அவங்க அந்த ஜென்ஸ் எல்லாம் பின்னாடி போக சொல்லிவிட்டு முன்னாடி என்ன நிறுத்திட்டு அதற்கப்புறம் எங்களுக்கு பின்னாடியும் ஒரு 3 ஃபேமிலிஸ் பக்கத்தில் வந்திருந்தாங்க. அதுலேயும் ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களையும் என் பின்னாடி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஸோ தொடர்ந்து 5 லேடிஸ் வந்து அவங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஆனால் எங்களுக்கு பின்னாடி இருந்த 2 லேடிஸுமே க்யூவில் கொஞ்சம் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லேடிஸாக போக விருப்பப்படுறீங்கன்னா ஹேண்ட்பேக், மொபைல்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய சமயத்தில் பின்னாடி இருக்கவங்க முன்னாடி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா, நம்ம பேக் ஸ்கேன் பண்ணிவிட்டு வர்ற வரைக்கும் முன்னாடி போகிறவங்க போயிடுவாங்க. ஸோ எந்த பொருளும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலைன்னா ஃபஸ்ட்டு 5 லேடிஸ்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சேம் டைம் நீங்கள் சீக்கிரமாகவும் ரிப்போர்ட் பண்ணணும். க்யூ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கேருந்து அந்த பூக்கார அம்மா வந்தாங்கன்னே தெரியல. சுற்றி முற்றிலும் எல்லா இடமும் நாங்கள் தேடிட்டு வந்து தான் க்யூவில் நின்னோம். யாருமே இல்லை. டக்குன்னு அந்த பூக்கார அம்மா ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்கிட்ட நின்னாங்க. டெய்லி பூ விற்கிறவங்களுக்கு தெரியும் கோவிலுக்குள்ளே 5 லேடிஸ் தான் போவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் என் முன்னாடி நிற்கிற லேடிஸ்கிட்டையும் கேட்கல, பின்னாடி இருக்கவங்ககிட்டையும் பூ வேணுமான்னு கேட்கல. நேராக என்கிட்ட வந்தாங்க. ஒரு முழம் 50 ரூபா பூ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி தாயாரே இந்த பூக்காரம்மா வடிவத்தில் வந்து ரொம்ப நேரமாக எனக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியே, பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. அந்த பூக்காரம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் நிறைய பூ வாங்கிக்கிட்டேன். எனக்கு பின்னாடி 5ஆவதாக இருந்தவங்க ஆல்ரெடி அவங்க பூ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு 1 நிமிஷம்தான் வெயிட் பண்ணியிருப்போம். எங்கள் க்யூ முன்னாடி இருந்த போலீஸ் அஃபிஷியலுக்கு வாக்கி டாக்கியில் 4:24 செகண்ட் படிக்காவலி ஓப்பனிங் சொன்ன உடனே இவங்க க்யூ கேட் ஓப்பன் பண்ணி எங்களுடைய டிக்கெட்டையும் ஆதார் கார்டையும் செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. க்யூவில் என்ட்ரு ஆனதும் ஸ்கேனிங்குரிய அந்த கேட் வந்துடும். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போனோம். எக்ஸாக்டாக 4:30 ஆச்சு. கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் க்யூவில் போன உடனே எப்போவுமே குங்குமார்ச்சனா சேவா, வேறு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ்லாம் வாங்குகிறோன்னா வேத ஆசீர்வச்சன மண்டபத்தை ஒட்டி ஒரு க்யூ வழியாகத்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல 2 டிக்கெட் செக்கிங் டிடிடி அஃபிஷியல்ஸ் இருந்தாங்க. க்யூவில் முன்னாடி போகிறப்போ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க டிக்கெட் செக்கிங்காக. பட் எனக்கு முன்னாடி இருந்தவங்க மெதுவாக முன்னாடியே போயிட்டு இருந்தாங்க, ரைட் சைடில் கட் ஆகாமல். ஸோ நான் இங்கே கிடுகிடுன்ட்டு வந்துட்டேன். என்னுடைய டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு க்யூவில் ஃபஸ்ட்டாக அலோவ் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து க்யூவில் நான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்கேன். க்யூவில் போகிறப்போ எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் வேறு தரிசன டிக்கெட்டோ சர்வ தரிசனத்தில் வர்றப்போ தாயார் ஒரு முறை பிரதட்சணம் பண்ணிவிட்டு சுற்றி வந்து க்யூ நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அலோவ் பண்ணுவாங்க. கரெக்டாக கோவிலினுடைய அந்த தாயார் இருக்கக்கூடிய மண்டபத்தில் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு பெரிய உண்டியல் இருக்கும். அந்த மண்டபத்தினுடைய பேர் முகமண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே க்யூவில் நின்று தாயாரை தரிசனம் பண்ணுறோமோ அந்த மண்டபத்தினுடைய பேர் முகமண்டபம். அந்த முகமண்டபத்தினுடைய என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் ஒரு உண்டியல் இருக்கும். கரெக்டாக க்யூவை அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. 100 ரூபாய் தரிசன டிக்கெட், 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் எல்லாமே இந்த முகமண்டபத்தில் நின்று தான் நம்ம தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். முகமண்டபம் தாண்டி இருக்கக்கூடியது அர்ச்சனா மண்டபம். அங்கே தான் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வாங்கியிருந்தாலும் அல்லது குங்குமார்ச்சனா சேவா டிக்கெட் வாங்கினாலும் உட்கார்ந்து நம்ம தாயாரை தரிசனம் பண்ணுவோம். இந்த முகமண்டபத்திலிருந்து அர்ச்சனா மண்டபத்திற்கு நடுவில்
அர்ச்சனா மண்டபத்திற்கு போகிறதுக்கான நிலைவாசல் கதவுகள் இருக்கும். அந்த கதவுகள் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. கதவினுடைய ரைட் சைடில் 2 அர்ச்சகர்கள் நின்று சுப்ரபாதம் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி மைக் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. லெஃப்ட் சைடில் பசுமாடை அழைச்சிட்டு வந்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. சென்டரில் பசுமாடு நின்றுட்டுருக்கும். பசுவை எப்படி நிப்பாட்டி வச்சுருப்பாங்கன்னா, பசு கொடிமரத்தை பார்த்த மாதிரி இருக்கும். பசுவினுடைய பின்புறம் பகுதியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண உடனே தாயார் முதல்ல பார்க்கக்கூடியது பசுவினுடைய பின்புற பகுதியாக இருக்கக்கூடிய வகையில் பசுமாடு நின்றுட்டுருக்கும். சுப்ரபாதம் திருமலை கோவிலில் பாடக்கூடிய அதே சுப்ரபாதம் தான் பாடுவாங்க. தாயார் கோவிலுக்குன்னு தனி சுப்ரபாதம் கிடையாது. திருமலையில் நம்ம கேட்கக்கூடிய அதே சுப்ரபாதம் தான் இந்த 2 அர்ச்சகர்களுமே பாடுவாங்க. இது எல்லாமே நம்ம வெளியில் நின்று கதவினுடைய துவாரம் வழியாக நம்ம பார்க்கலாம். கதவு திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம க்யூவில் நிற்கக்கூடிய அந்த கதவு திறந்து வச்சுருக்க மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கதவினுடைய துவாரம் வழியாக தான் நம்ம இதெல்லாமே நோட் பண்ண முடியும். நீங்கள் க்யூவில் நிற்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் நேத்திர தரிசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. முகமண்டபத்திற்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறப்போ அந்த ஃபோட்டோ இருக்கும். சுப்ரபாதம் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் எல்லா டிடிடி எம்ப்ளாயீஸுமே டியூட்டி ஜாயின் பண்ண வர்றாங்க. டியூட்டி ஜாயின் பண்ண வந்த உடனே கோவிலுக்குள்ளே வந்து இந்த நேத்திர தரிசனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கொடிமரத்தை வலம் வந்துட்டு அதற்கப்புறம் அவங்கவுங்க டியூட்டி பாயிண்ட்ஸுக்கு போயிடுறாங்க. சுப்ரபாதம் பாடி முடிக்கக்கூடிய நேரத்தில் கோவிலினுடைய பிரதான அர்ச்சகர் வந்து ஸ்க்ரீன் தள்ளிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. அவங்க உள்ளே போன உடனே உள்ள கருவறையிலிருந்து ஃபஸ்ட்டு போன அந்த அர்ச்சகர் தட்டில் மஞ்சள், குங்குமம், பூ, வஸ்திரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பசுவினுடைய நெற்றி பகுதி, மேல் பகுதி, பின்புற பகுதி, வால் பகுதி 4 கால்கள்லையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே வஸ்திரம் வச்சுட்டு அதற்கு மேலே பூ வச்சிடுறாங்க. சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே முகமண்டபத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிடுறாங்க. சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே இம்மீடியட்டாக ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஆரத்தி காமிக்கிறாங்க. அந்த ஆரத்தி நம்ம பார்க்க முடியாது. ஆரத்தி காமிக்கக்கூடியது அந்த அர்ச்சனா மண்டபத்தினுடைய நிலைவாசல் கதவில் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. அதுவுமே நான் க்யூவில் முன்னாடி நின்னனால தான் இவ்வளோ விஷயங்களுமே கவனிக்க முடிஞ்சிச்சு. நாங்கள் ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. பட் க்யூ பெரிய க்யூவாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அவங்க எல்லாருமே ஆஃப்லைனில் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்க. கேட் 3ல் கொடுக்கப்படக்கூடிய தரிசன டிக்கெட் வாங்கிட்டு கேட் 3 வழியாக தான் அவங்கள உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அவங்க வர்றது நமக்கு தெரியாது. நாம் க்யூவில் ஜாயின் பண்ணி உள்ளே வந்த பிறகு அவங்க எல்லாருமே நமக்கு பின்னாடி க்யூவில் வருவாங்க. ஸோ அதை நம்ம நோட்டீஸ் பண்ண முடியாது. அவங்க பின்னாடி நின்றுட்டுருப்பாங்க. தாயாருக்கு ஆரத்தி காமிச்சு முடித்த உடனே பிரதான அர்ச்சகர் மூலவர் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திலிருந்து வெளியே வந்து பசுமாட்டுக்கும் ஆரத்தி காமிச்சிட்டு ஒரு முறை பிரதட்சணம் செஞ்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. அதற்கப்புறம் சுப்ரபாதம் பாடினவங்க, டிடிடி எம்ப்ளாயீஸ், பசுவை அழைச்சிட்டு வந்தவங்க எல்லாருமே முகமண்டபத்தினுடைய வாசலில் நின்னே தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு அவங்களும் பசுவை பிரதட்சணம் செஞ்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் பசுவை அழைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. பசு துவஜஸ்தம்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உண்டியல் பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் நிற்குது. அங்கே மற்ற டிடிடி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பசுவை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க. இமிடியேட்டாக முகமண்டபம் தாண்டி அர்ச்சனா மண்டபத்திற்குள்ளே கோவிலில் சுத்தம் செய்யக்கூடிய அக்காக்கள் 4 பேர் போய் அந்த அர்ச்சனா மண்டபத்தை வேகமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த மீன் டைமில் இந்த முகமண்டபத்தில் க்யூவில் பலகை போட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, பாதி பலகை அப்படியே தான் இருக்கும். முன்னாடி சுப்ரபாதம் பாடினவங்க நின்ன இடம், பசுமாடு நின்ன இடம், அதற்கப்புறம் பசுவை அழைச்சிட்டு வந்தவங்க நின்ன இடமெல்லாம் அந்த பலகை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. 3 எம்ப்ளாயீஸ் சேர்ந்து அந்த இடத்துல வேகமாக பலகையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்யூக்கு தேவையான அந்த ஸ்டீல் பேரிகேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அர்ச்சனா மண்டபம் சுத்தம் செய்கிறதுக்கு உள்ளே போனவங்களும் வெளியே வந்துட்டாங்க. அதற்கப்புறம் ஒரு 5-6 டிடிடி எம்ப்ளாயீஸ் உள்ளே போய் அவங்க தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்பாட்டுக்குள்ளே உள்ள அர்ச்சனா மண்டபத்திற்குள்ளே போய் நின்றுட்டாங்க. அதற்கப்புறம் இந்த க்யூ கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்து தெலுங்கில் சொன்னாங்க. எனக்கு புரியலை அப்படின்னு நான் சொன்னோன்னே தமிழா அப்படின்னு சொல்லிட்டு வலது கால் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க அப்படின்னாங்க. வலதுகால் வச்சு முகமண்டபம் உள்ளே போய் முகமண்டபம் தாண்டி அர்ச்சனா மண்டபத்தில் ஒரு பேரிகேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நான் ஃபஸ்ட்டு நின்னோடனே என்கிட்ட இருந்த பூவை வாங்கிட்டாங்க. அவங்க ஆரத்தி தட்டியோடு தான் பிரதான அர்ச்சகர் நின்னாங்க. ஸோ அதை தொட்டு கும்பிட்டுட்டு என் கையில் இருந்த பூவை கொடுத்த உடனே அந்த 5 லேடிஸையுமே அந்த ஸ்டீல் பேரிகேட்டை ஒட்டி ஃபஸ்ட்டு 5 பேருமே சேர்ந்தாப்பில் நிற்கிற மாதிரி பிரதான அர்ச்சகர் நிற்க சொல்லிட்டாங்க. பின்னாடி ஆஸ் யூஷுவல் எல்லாரும் போல் க்யூ கண்டினியூ பண்ணி நின்று இருந்தாங்க. தாயார் அன்னைக்கு நல்ல மாம்பழ மஞ்சள், கான்ட்ராஸ்டாக ராணி பிங்க் கலர் பார்டர், அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நிறைய ஆபரணங்கள் கிடையாது அந்த சமயத்தில் தாயாருக்கு. ஆனால் பெரிய மாலை ஒன்று சாத்தி இருந்தாங்க. கொஞ்சமாக பூ கழுத்தை சுற்றியும் வச்சுருந்தாங்க.
தாயார் இருக்கக்கூடிய கருவறைக்கும் நாங்கள் நிற்கக்கூடிய அந்த அர்ச்சனா மண்டபத்திற்கும் நடுவில், அதாவது கருவறையை ஒட்டி முன்னாடி சின்னதாக ஒரு அறை இருக்கும். அந்த அறையினுடைய பேர் அந்தராளம் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்தராள மண்டபத்தில் தான் நைட் ஏகாந்த சேவா நடக்கும். அதே போல் எப்போவுமே உற்சவர் தாயாரும் அங்கே உட்கார்ந்துருப்பாங்க. உற்சவமூர்த்திகளான தாயாரும் பெருமாளும் அங்கே அந்தராள மண்டபத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க நைட் தூங்கியிருந்த அந்த ஏகாந்த சேவா சமயத்தில் தூங்கியிருந்த அந்த ஊஞ்சலுடைய சங்கிலிகள் அந்தராள மண்டபத்துக்கு மேலே கட்டி வச்சுருந்தாங்க. அர்ச்சனா மண்டபத்திற்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா விஸ்வக்ஷேனரும் ஸ்ரீமன் ராமானுஜரும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் நிற்கக்கூடிய சமயத்தில் அவங்களையும் தரிசனம் செஞ்சுக்கலாம். கோவிலுக்கு உள்ளே போன உடனே, அதாவது கருவறைக்கு உள்ளே போன உடனே அர்ச்சகர் நான் கொடுத்த அந்த பூவை தாயாரினுடைய திருமுடியை சுற்றி இருக்கக்கூடிய தங்க கிரீடத்தை சுற்றி நிறைஞ்சாப்பில் வச்சுட்டாங்க. தாயாருக்கு மலர் கிரீடம் வச்ச மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அது பார்த்த உடனே ஒரு மாதிரி மெய்சில் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 லேடிஸ்குள்ளே நம்ம நிற்போமா அப்படின்றதும் தெரியாது. 5 லேடிஸ்குள்ளே வந்து நின்ன பிறகு பூ வாங்கிட்டு வரலையே, எதுவும் வாங்கிட்டு வரலேன்னு கவலைப்பட்ட நேரத்தில் திடீர்னு பூக்கார் அம்மா வந்து பூ கொடுத்தாங்க. சரி, அதே வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்த சமயத்தில் திடீர்னு க்யூவில் போகிறப்போ நாம் வந்து நின்றுட்டோம். ஸோ இதெல்லாம் நடக்கும்ன்றதே நமக்கு எதுவுமே தெரியாது. யார் எப்போ வந்து எப்படி தரிசனம் பண்ணணும் என்பது தாயார் தான் முடிவு செய்கிறாங்க. இந்த கோவில்னு கிடையாது, எந்த கோவிலாக இருந்தாலும் நம்ம எப்போ அவங்கள போய் தரிசனம் செய்யணும் என்பது அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் முடிவு பண்ணுறாங்களே தவிர்த்து நாம் முடிவு செஞ்சு போவது கிடையாது. அதற்கப்புறம் நிறைய கற்பூரம் வச்சு பெரிய ஆரத்தி காமிச்சாங்க. தெளிவாக நம்ம மூலவர் தாயாரை கவனிக்க முடியும். தாயாருக்கு ஆரத்தி காமிச்சிட்டு முன்னாடி வந்து உற்சவமூர்த்திகளுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு எனக்கு பின்னாடி இருந்தவங்க கொடுத்த பூவை தாயாரினுடைய திருத்தோள்களில் வச்சுருந்தாங்க. அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு 5 லேடிஸுக்கும் ஆரத்தி காமிச்சிட்டு அந்த பூவை எங்கள் 5 பேருக்குமே ஷேர் பண்ணி அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுக்கக்கூடியவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே தாயார்கிட்ட வச்சுருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 4 லேடிஸ் கொடுக்கக்கூடியதை தாயார்கிட்ட வச்சு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அவங்க ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வர்றப்போவே தாயார்கிட்ட குங்குமம் கிண்ணம் இருந்துச்சு. அதிலிருந்து 5 விரல் கொள்ளக்கூடிய அளவுக்கு எவ்வளவு எடுத்துகிட்டு வர முடியுமோ அர்ச்சகர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கையில் வச்சுருந்த குங்குமத்தை எங்கள் 5 பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நிறைய குங்குமம் இருந்துச்சு. ஸோ தாராளமாக எங்கள் 5 பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆரத்தி தட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து துவதஸ்தம்பம் மண்டபம் வழியாக வெளியே வந்து பலராமகிருஷ்ணரையும் சுந்தரராஜ பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம். சுந்தரராஜ பெருமாள் அன்னைக்கு பூலங்கி அலங்காரத்தில் இருந்தார். திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் பூலங்கி அலங்காரத்தில் பார்த்தால் எப்படி இருப்பாரோ அதே போல் அன்னைக்கு சுந்தரராஜ பெருமாள் இருந்தார். அந்த சன்னதிக்குமே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். உள்ளே போன உடனே அர்ச்சகர் கோத்திரம் நட்சத்திரம் பேரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு பெருமாளினுடைய திருத்தோள்களை சுற்றியுமே தாமரை பூ வச்சுருந்தாங்க. அதில் 2 தாமரை பூவும் திருவடியில் இருந்த துளசி இலைகளும் அது கூடவே குங்கும பிரசாதமும் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. அன்றைக்கி மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இங்கே அவங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு பிரசாதம் கவுண்டரில் கற்கண்டு கொடுப்பாங்க. அந்த கற்கண்டு வாங்கிட்டு வெளியே வந்தப்போ மணி 5 ஆகிடுச்சு. மணி 5 ஆனோடனே சஸ்ரநாம அர்ச்சனா சேவா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஊஞ்சல் சேவா நடக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் பசுவை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேயும் பசுமாட்டை போய் தொட்டு தரிசனம் செஞ்சுட்டு பிரதட்சணம் செஞ்சுட்டு நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏற்கனவே 2 முறை நான் சுப்ரபாதம் சேவா திருச்சானூர் கோவிலில் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இந்த முறை எனக்கு சேவா ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு. நீங்களும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் சுப்ரபாதம் சேவா அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் உடனடியாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.